ஏம்மா ஏம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். காலை வணக்கம், எல்லாருக்கும் ஒரு வணக்கம்மா. சரிம்மா. ம் உங்களை எல்லாரும் பார்க்குறாங்க, ம் ஆனால் உங்களை யார் பார்க்குறாங்கன்னு தெரியாது. அவங்க எல்லாத்துக்கும் நல்ல வணக்கம் சொல்லிடுங்கம்மா. ஆமாம்மா, வணக்கம் சொல்லியாச்சும்மா. ம் அவங்க என்னைய அவங்க பார்த்துருவாங்க, அவங்கள நான் பார்க்க முடியலேன்னு ரொம்ப எனக்கு சங்கட்டம்மா. சரி சரி. ஏம்மா இன்னைக்கு நான் என்ன கேட்க போகிறேன்னா, சொல்லுங்கம்மா. ம் அந்த காலத்தில் ம் இந்த லைட்டு வெளிச்சம் கரண்ட்டு வசதி இல்லை. இல்லை. அப்போ நீங்கள் எப்படிம்மா அந்த காலத்தில் வாழ்ந்தீங்க? எம்மா அரிக்கி ரைட்டுன்னு ஒன்று இருக்கும். ம் அதை விட்டு ரேஷன் கடையில் விட்டு சீமை தண்ணி ஊற்றுவாங்க. ம் அதை போய் பிள்ளைய போய் வாங்கியாந்து வச்சுருவோம். ம் அதை விட்டு லைட்டில் லாம்பில் ஊற்றிக்கிட்டு ம் அந்த கொஞ்சம் தீட்டி விட கொஞ்சம் இறக்கி விடன்னு சொல்லி ஒரு திரி இருக்கும். ம் அதில் போட்டுக்கிட எடுத்துக்கிட அப்படிமா நாங்கள் வச்சு சமையல் ஆக்குவாங்க. கம்மஞ்சோறு களி கூழ் அப்படின்னு காய்ச்சுவாங்க. காய்ச்சி காலையில் ஒரு துவையல் அரைப்பாங்க. துவையல் அரைச்சி ஒரு கருவாடை மிளகாயை வதக்கிடுவோம். வதக்கி அதை நல்ல பிள்ளைங்க அன்பாக சாப்பிட்டுக்கிடுவோம். ஏம்மா அந்த காலத்துலயும் நல்ல பணக்காரங்க இருக்கத்தான் செஞ்சிருக்காங்க. இருந்தாங்கம்மா பணக்காரங்க. அவங்க நல்ல வசதியா வாழ்ந்துருப்பாங்க. வீட்டில் சோறு என்ன அது என்ன மேல மெழுகுவர்த்தி லாம்பில் ஏற்றி வச்சுக்கிட்டு நல்லா அவங்க நல்ல பணக்காரங்க இருப்பாங்க. பணக்காரங்க தான்மா. ஏழை தான். நம்ம அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் போக முடியாது தாயி. நாங்கள் எங்களுக்கு முடிஞ்ச அளவில் நாங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட்டு சமையல் செஞ்சு படுத்துக்கிடுவோம். அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. தாத்தா வேற சின்ன பிள்ளையிலே இறந்துட்டாரு. தாத்தா வேற இறந்து போனாரு. அதனால நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதா. உங்க அம்மா மட்டும் தனியா 4 பிள்ளைங்க தாய் மாமான்னு சொல்லி இருந்தாங்க. அவங்க வீட்டில் வந்து நாங்கள் பொங்கலுக்கு எங்களை கூப்பிடுவாங்க. அப்போ லைட்டு கொண்டுக்கிட்டு போய் எங்கள் தாத்தா கூட்டிகிட்டு போவார் வருவார். அப்படி அந்த காலத்தில் அப்படி போச்சுமா. அதான் உங்கள் அப்பா சின்ன பிள்ளையிலே இறந்துட்டாரு. ஆமாம்மா. உங்கள் அம்மா மட்டும்தான் அவங்கள கஷ்டப்பட்டு வளர்த்தது. எங்களுக்கு அப்பான்னா தெரியவே தெரியாது. எங்கள் அம்மா தான் எல்லாமே ஒரு தெய்வங்கனாக்கா எங்களுக்கு வழிகாட்டிய தெய்வம். அந்த தெய்வப்பட்ட கஷ்டத்தை தான் நாங்கள் சொல்லுதம்மா. என்ன செய்ய முடியும்? எங்கள் வீட்டிலலாம் கரண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டில் இந்த இப்போ சொல்கிறாங்களே என்னமோ மிச்சின்னு சொல்லுதாங்க, கரண்ட்டுன்னு சொல்லுதாங்க. அப்புறம் கேஸ் அடுப்பு வந்துருச்சுங்காக, ஃபோனு வந்துருச்சுன்னு ஃபோனில் பேசுகிறாங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்தது இல்லைம்மா. நான் கூட பாட்டி முக்கியமாக பார்க்கல. இல்லைம்மா, நான் கூட இப்போ நல்லா பார்த்துட்டேன், எடுத்துட்டேன். எல்லாமே எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா காலத்தில் பார்க்கலையேங்க சந்தோஷம் எனக்கு ரொம்ப வருத்தம்மா. சே, ரொம்ப கஷ்டமா. ஆமாம்மா. பாவம் தான். ஆமாம்மா. சரிம்மா, நன்றி. நன்றிம்மா.